அடுத்து முக்கியமான அறிவிப்பு என்னென்னு கேட்டால், ஜனவரி மாதம், அதாவது வரக்கூடிய அடுத்த வருஷம் ஜனவரி மாதத்தில் முதல் வாரத்தில், அதாவது 4ஆம் தேதி என்று உங்களுக்கு ஒரு போட்டி, ஒரு பரீட்சை வைப்பதாக நம்ம அறிவித்திருந்தோம். அதாவது 2023, 2024 இந்த 2 ஆண்டுகளில் நம்ம இந்த வாராந்திர நேரடி மூலமாக நம்ம நடத்திய அந்த கேள்வி பதில் இருக்கு இல்லையா, இந்த கேள்வி பதில்களை எல்லாம் நீங்கள் கவனமாக பார்த்து வைத்து கொண்டீர்கள் என்று சொன்னால், இந்த 2 ஆண்டுடைய கேள்வி பதிலில் உள்ளதை வைத்து உங்களுக்கு ஒரு பரீட்சை நடத்தப்படும். அந்த பரீட்சை எழுத்து மூலமாக உங்களுக்கு பேப்பர் தரப்பட்டு பரீட்சை நடத்தப்படும் என்று அறிவித்திருந்தோம். அந்த பரீட்சைக்கு பரிசும் தரப்படும், சான்றிதழும் தரப்படும். பரிசுங்கிறது முதல் பரிசாக 25,000 ரூபாய்களும், 2ஆம் பரிசாக 15,000 ரூபாய்களும், 3ஆம் பரிசாக 10,000 ரூபாய்களும், 4ஆம் பரிசாக 10 பேருக்கு தலா 5,000 ரூபாய்களும் பரிசு தரப்படும் என்று அறிவித்திருந்தோம். அது சம்பந்தமாக பல சகோதரர்கள் அந்த பரீட்சைக்கு சென்னைக்கு வருமாறு தெரிவித்திருக்கிறீங்க. அது கொஞ்சம் சிரம சாத்தியமாக இருக்கிறது. குறிப்பாக பெண்களும் நாங்கள் இது பங்கெடுத்து கொள்வதாக இருந்தால் எங்கள் ஊரிலேயோ எங்கள் ஊருக்கு அருகிலேயோ அந்த பரீட்சை நடத்தப்பட்டால் எங்களுக்கு வசதியாக இருக்கும். இல்லைன்னா வெகு தொலைவுக்கு குடும்பத்தை அனுப்ப மாட்டாங்க. அது துணைக்கெல்லாம் ஆட்கள் அழைச்சிக்கிட்டு வர்றது பெரிய சுமையாக இருக்கும் என்று பல கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் உங்களுக்கு இப்போ 2 நம்பர்கள் தர்றோம். இந்த 2 நம்ம பொதுச் செயலாளர் டாக்டர் அபு தாஹிர் அவருடைய நம்பரு. அந்த நம்பரு டிஸ்பிளேலையும் தெரியும், பார்த்துக்கிறங்க. அதாவது 9092484732 இது ஒரு நம்பரு. இன்னொரு நம்பரு 8610208576. இந்த 2 எண்களில் எந்த நம்பருக்காவது யாரெல்லாம் இந்த பரீட்சையில் பங்கெடுக்க விரும்புகிறீர்களோ அவங்க உங்களுடைய பேரை நீங்கள் பதிவு செஞ்சுக்கிறங்க. பதிவு செய்த உடனே எந்த பகுதியில் நீங்கள் இருக்கிறீங்களோ அந்த பகுதியில் உங்களுக்கு பரீட்சை சென்று அமைக்கப்படும். நீங்கள் திருச்சி பக்கத்தில் இருந்து அதுக்கு அந்த பங்கெடுக்க விரும்புனீங்கன்னு சொன்னால் திருச்சியிலேயே கலந்து கொள்கிற வகையில் அந்த பரீட்சை ஹால் அமைக்கப்படும். ராமநாதபுரத்தில் அங்கேருந்து வந்தால் யார் அந்த பரீட்சையில் கலந்து கொள்கிறீங்களோ அவங்களுக்கு சிரமம் இல்லாத வகையில் அவங்களுக்கு அருகே இருக்கக்கூடிய தேவையான அளவுக்கு 1, 2, 5, 10 எத்தனை சென்டர் வேண்டாலும் போடலாம். எவ்வளோ பேர் ஆர்வமாக பங்கெடுக்கிறீங்களோ அந்த மாதிரியான அடிப்படையில் உங்களுக்கு அருகிலே உங்களுக்கு என்ன செய்யப்படும், சென்டர்கள் அமைக்கப்படும் என்பதை தெரிவிச்சுக்கிறோம். நீங்கள் அதுக்கு தயாராகிடலாம். இதில் ஏற்கனவே அறிவித்தபடி இதில் யார் வேண்டாலும் கலந்துக்கிடலாம். இந்த பரீட்சையில் எந்த இயக்கத்துக்காரங்களும் கலந்து கொள்ளலாம். மாற்று கொள்கையில் உள்ளவங்களும் இதில் பங்கெடுத்து கொள்ளலாம். ஆண்கள் பங்கெடுத்து கொள்ளலாம், பெண்கள் பங்கெடுத்து கொள்ளலாம். எல்லாமே பேப்பரில் தான் உங்களுக்கு கேள்வி கேட்கப்படும். அந்த கேள்வி எங்கேருந்து கேட்கப்படும்னு சொன்னால் 2023 அந்த ஒரு வருஷம் நம்ம அந்த சமகால நிகழ்வு கேள்வி பதில் நடத்துகிறோம்ல, அதில் மார்க்க கேள்வி மட்டும். அதில் ஈரான், இஸ்ரேலுன்ற சமுதாய பிரச்சனைகள்லாம் சிலது இருந்திருக்கும். அது போக மார்க்க கேள்வி மாத்திரம் எடுத்துக்கொண்டு அதை முழுமையாக நீங்கள் என்ன செய்யணும், அதை ஒரு பார்த்து கொள்ளணும். பார்த்து கொண்டு இந்த கேள்விக்கு இந்த பதில், இந்த கேள்விக்கு இந்த பதில் என்று என்ன செய்யணும், உள்வாங்கி கொள்ளணும். அதே மாதிரி 2024ஆம் ஆண்டு இதை நீங்கள் தேடி இருப்பதற்காக வேண்டி நம்ம என்ன செஞ்சுருக்கோம்னு கேட்டால், நம்முடைய யூடியூப் இருக்கு இல்லையா, அந்த யூடியூப்லேயே 2023 மார்க்க கேள்விகள் அப்படின்ட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கிறது. 2024 மார்க்க கேள்விகள் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. இந்த 2 பிளேலிஸ்ட்லேயும் போய் வரிசை அதில் உள்ள ஒரு கேள்வியாக நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் சிரமப்பட்டு தேட வேண்டியதில்லை. அந்த கேள்விகள்லாம் தொகுத்து உங்களுக்காக வேண்டிய யூடியூப்பில் அதை காட்டுறேன் பாருங்கள். அதில் கூட அந்த ஸ்க்ரீன்ஷாட் காட்டுறேன். இந்த 2023 மார்க்கு கேள்வின்னு உங்களுக்கு தெரியுதா, இதில் என்னென்ன இருக்குது அவ்வளோ கேள்விகளும் கீழே வந்துக்கிட்டே இருக்குது. இந்த கேள்விகள் அதில் மார்க்க கேள்வி மட்டும்தான் தொகுத்து போட்டிருக்குறோம். அதில் வரிசையாக நீங்கள் என்ன செய்யணும், ஒவ்வொரு கேள்வியாக பார்த்து அதனுடைய பதிலை எதுக்கு இதை செய்கிறோம்னு கேட்டால், இந்த மார்க்க ரீதியாக நம்ம சொன்ன விஷயங்கள் உங்களையெல்லாம் சென்று அடையணும்.
சும்மா அந்த கால் வாங்கி அந்த கால் விட்டுட்டு போயிடக்கூடாது என்ற ஒரு நோக்கத்திற்காக வேண்டி நீங்கள் இதன் மூலமாக நிறைய மார்க்க விஷயங்களை தெரிஞ்சுக்கிருவீங்க. இது வரைக்கும் தொடர்ச்சியாக கேட்காட்டா கூட இதற்காக வேண்டியாவது உங்களுக்கு சான்றிதழ் வழங்கப்படும் என்ற காரணத்திற்காகவும் பரிசுகளுக்காக வேண்டி ஊக்கப்படுத்துறதுக்காக வேண்டி வரும் பொழுது நீங்கள் ஆர்வமாக அதை பங்கெடுப்பீங்க. அந்த வகையில் இதில் தயாராகிற ஒரு லேஸு நம்முடைய யூடியூபுக்கு போங்க, அதில் வந்து ஓப்பன் பண்ணோன்னு 2023 மார்க்க கேள்விகள் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அந்த பிளேலிஸ்ட்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் வரும் 23 உள்ள எல்லா கேள்விகளும் தனித்தனியாக பிரித்து போடப்பட்ட கேள்விகள் எல்லாம் அதில் இருக்கும். அது மாதிரி 2024க்கும் அதே மாதிரி பிளேலிஸ்ட்டு போட்டிருக்குறோம். அது பூராத்தையும் நீங்கள் பார்த்து என்ன செய்யணும், உள்வாங்கிக்கிறணும். நோட்ஸு கூட எடுத்துக்கிடலாம். உங்கள்கிட்ட கேள்வி கேட்கும் பொழுது குறிப்பை பார்த்து கூட நீங்கள் பதில் எழுதலாம். அது புரிஞ்சிருந்தால் போதும், மனப்பாடத்தில் தான் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் நோட்ஸை ரெடி பண்ணி வைத்து கொண்டு கூட என்ன செய்யலாம், கேள்வி கேட்கும்போது உங்கள் நோட்ஸ்லேருந்து எடுத்து உங்களுக்கு அது பதில் சொல்ல முடிஞ்சாலேயே நீங்கள் ஒரு மார்க்கத்தை அறிஞ்சிட்டிங்கன்னு அர்த்தம். இப்போ நாங்களாம் நோட்ஸை வச்சு தான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்குறோம். அந்த மாதிரி அதனால் மனப்பாடத்தில் தான் எல்லாம் சொல்லணுங்கிற ஒரு அவசியம் கிடையாது. அதனால் இதில் யார் வேணாலும் கலந்து கொள்ளலாம், நோட்ஸ் வச்சுக்கிடலாம். இந்த 2023-24 உள்ள மார்க்க கேள்விகளை எப்படி எடுக்கிறதுங்கிறதுக்குரிய பிளேலிஸ்ட்டும் உங்களுக்கு போட்டுட்டோம். அதனால் உங்களுக்கு அனைவரும் சென்னைக்கு வருவது சிரமம்னு சொன்ன காரணத்தினால உங்கள் பகுதியில் நீங்கள் எவ்வளோ பேர் அதில் புக் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்தவாறு என்ன செய்வோம், அதுக்குரிய பரீட்சை ஹால் வந்து அமைக்கும். கிட்ட வரும்போது நீங்கள் காலையில் வந்துட்டு அன்றைக்கே திரும்பி போயிடலாம்ல, அருகே இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த ஒரு ஏற்பாடு செஞ்சுருக்கிறோம். இந்த தேர்வில் நல்ல முறையில் எல்லாம் மார்க்க கேள்வி தான். இந்த தேர்வுக்காக இல்லாட்டா கூட மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக நீங்கள் பாடுபட்டதற்கு மறுமையில் நிச்சயமாக கூடியிருக்கிறது இந்த பரிசில் தேராட்டானோம். அப்போ அந்த மாதிரி வகையில் என்ன செய்கிறோம்னு கேட்டால், நல்ல முறையில் தேர்வு செஞ்ச முதல் பரிசு வாங்கக்கூடியவருக்கு ஒரு 25,000 ரூபாய்களும், இரண்டாம் பரிசு வாங்கக்கூடியவருக்கு ஒரு 15,000 ரூபாய்களும், மூன்றாம் பரிசு வாங்கக்கூடியவர்களுக்கு 10,000 ரூபாய்களும் ஆக 3 பரிசுகளும், மேலும் 10 பேருக்கு தலா 5,000 ரூபாய்கள் வீதமாக வழங்குவது மொத்தம் 1 லட்ச ரூபா வரும் என்ற அளவுக்குரிய அந்த பரிசு தொகை வழங்குவதாக அறிவித்திருக்கிறோம். இந்த பரிசு தொகையோட இவர்களுக்கும் அந்த பரீட்சையில் தேறிய அனைவருக்கும் வந்து ஒரு சர்டிஃபிகேட், ஒரு சான்றிதழ், அவங்க கல்வியை கற்றிருக்கிறாங்க என்பதற்கு அவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்களோ அதுக்கு தகுந்தவாறு ஒரு சான்றிதழும் இன்ஷா அல்லாஹ் வழங்கப்படுவோம். இதில் வந்து ஆண்கள், பெண்கள், வயசானவங்க, நடுத்தரமானவங்க, நம்ம இயக்கத்தில் உள்ளவங்க, நம்ம இயக்கத்தில் இல்லாதவங்க யாரும் கலந்து கொள்ளலாம். இதுக்கு வந்து இந்த ஜமாத்தில் உள்ளவங்க தான் கலந்து கொள்ளணும்னு எந்த ஒரு கண்டிஷனும் இல்லை. சுன்ன ஜமாத் ஆளுகளாக இருந்தாலும் இதில் என்ன செய்யலாம், அந்த கேள்வியை கேட்போம். அந்த கேள்விக்கு நீங்கள் சரியான பதிலை சொல்லணும். அந்த கேள்விக்கு ஒரு பதிலை எல்லாமே ஆதாரத்தோடு சொல்லியிருக்கிறோம். அதை கிரகித்து கொண்டு சொல்கிற ஒரு வேலை தான். இப்படி கிரகித்ததை நோட்டில் நீங்கள் குறிப்பெடுத்து கொண்டு வருவதன் மூலமாக உங்களுடைய மார்க்க அறிவும் வளரும். ரெண்டாவது இந்த இதில் கலந்து கொள்வதன் மூலமாக உங்களுடைய தேடலும் அதிகரிக்கும் என்ற ஒரு காரணத்திற்கு இதை செஞ்சுருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அதையும் ஒரு அறிவிப்பாக உங்களுக்கு மாநில நிர்வாகத்தின் சார்பாக செய்ய சொல்லியிருக்கிறார்கள்.